இரவோடு இரவாக 35 லட்சம் வாக்காளர்கள் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலிருந்து இந்த மோடி அரசாங்கம் நீக்கி இருக்கிறாங்க. இது இத்தோட முடிய போறது கிடையாது. 93 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களும் தேர்தல் நடக்குவதற்கு முன்னாடி பட்டியலிலிருந்து நீக்கப்படும் சந்தேகம் எழுந்திருக்கு. இன்னும் 5 மாதத்துல பீகார்ல தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலை மையமாக வச்சு இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல இந்த மோடி அரசாங்கம் அங்க வாழக்கூடிய, குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை நீக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. எதுக்காக மோடி அரசாங்கம் திடீர்னு இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றாங்க? அப்படி இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணி பீகார்ல 93 லட்சம் பேர் இன்னும் தங்களுடைய ப்ரூஃப் கொடுக்கலன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ப்ரூஃப் பீகார்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தது, ஏன் அது குறித்தான விவரங்களை இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிடாம இருக்கிறாங்க. வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பான செய்தி. கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்காளர்களை இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, ஆளே இல்லை, ஷிஃப்ட் ஆகி எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே இரவுல வாக்காளர் பட்டியலிருந்து இந்த மோடி அரசாங்கம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. இது நமக்கு ஏதோ பீகாரில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை கடந்து போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா போன வாரம் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, பீகாரில் நடக்கிற மாதிரி இதே மாதிரி சர்வே இருக்கு பார்த்தீங்களா, SIRன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சர்வே. இந்த சர்வேவை நாங்கள் இந்தியா முழுக்க நடத்த போகிறோம், தமிழ்நாட்டிலையும் நடத்துவாங்க. ஏன்னா 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு ரிவிஷன் நடத்துவோம் அப்படிங்கிறாங்க. இதை எப்போ துவங்குறாங்க அப்படின்னா, போன மாதம் 24ஆம் தேதி குவாலிஃபையிங் டேட்டா வச்சு இவங்க துவங்குறாங்க. இவங்க துவங்கி இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலைங்க. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நாங்க 6 கோடி பேர்த்துக்கான வாக்கு அந்த செக் பண்ணக்கூடிய ப்ராசஸை நாங்க கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. நேத்துக்கு என்ன டேட்டா வெளியே வந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் 35 லட்சம் பேர் அவங்க அவங்களுடைய ஃபார்ம்ஸை கொடுக்கல. மேபி இவங்கெல்லாம் இறந்துருப்பாங்க, இல்லை வேற மாநிலத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் அவங்க சேர்த்து சொல்றாங்க, நாம அதை கவனிக்காம விட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம முட்டாள்தனமா போயிடும். இது வெறும் 35 லட்சம் கிடையாது. ஒட்டுமொத்தமா பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 7.89 கோடி பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 7.89 கோடி பேர்ல 11.82%, கிட்டத்தட்ட 12% வாக்காளர்கள் தங்களுடைய ஐடி கார்டு, தங்களுடைய ஆதாரத்தை, நான் பீகார்காரன் தான், நான் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கேன், நான் இந்தியன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுக்காம இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை 93.34 லட்சம். கிட்டத்தட்ட 93 லட்சம் மக்களை ஓட்டு போட விடாம இந்த மோடி அரசாங்கம் தடுக்கிறதுக்கான வேலையை பீகார்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே அப்ளிகேஷன் அப்படியே தமிழ்நாட்டில் இன்னொரு 6 மாசம் கழிச்சு செய்வாங்க. ஏன்னா 26ல தேர்தல் வரப்போகுது. இது மட்டும் இல்லாம இதை இந்தியா முழுக்க பண்ண போறாங்க. அடுத்தது வெஸ்ட் பெங்கால்ல பண்ண போறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கணிசமான இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த முஸ்லிம் மக்கள் எல்லாத்தையும் நீ வந்தேரி, நீ வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிற, நீ நேபாளத்துல இருந்து வந்த, நீ பங்களாதேஷ்ல இருந்து வந்த, நீ அந்த நாட்டில இருந்து வந்த, இந்த நாட்டில இருந்து வந்தன்னு சொல்லி அவங்கள ஓட்டு போட விடாம தடுக்கிறதுக்கான வேலையை இவங்க செய்ய போறாங்கன்னு மம்தா திரும்ப 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 பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது அவங்க மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது, நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பேசுறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல கடந்த 2 நாளா நடந்த கூத்து என்ன அப்படின்னா, திடீர்னு 35 லட்சம் ஓட்டை காணுங்கிறாங்க. இது எந்தெந்த கான்ஸ்டியூன்சில, எந்தெந்த மாவட்டத்துல இந்த ஓட்டு காணாம போகுது அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த நேரத்தில் ராகுல் காந்தி ஏற்கனவே சில தகவல்களை நம்ம கொடுத்தாரு. அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேர்தல், அதாவது சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. குறிப்பாக 5 மணிக்கு மேல திடீர்னு வாக்காளர் சதவீதம் அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 7-8% வாக்கு அதிகமாயிருக்கு. 7-8% அப்படிங்கிறது சிங்கிள் நம்பர் கிடையாது. மொத்தமா பாத்தீங்கன்னா 76 லட்சம் வாக்குகள், 76 லட்சம் பேரு 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள, அதாவது 6 மணிக்குள்ள ஓட்டு போட்டுட்டான் அப்படின்னு நம்ம காதுல பூ சுத்தினாங்க. அதனுடைய மொத்த எண்ணிக்கை 26 லட்சம். இந்த 26 லட்சம் புதிய ஓட்டுகள், வேக வேகமா போடப்பட்ட ஓட்டுகள் இருக்கு இல்லையா 5 மணிக்கு மேல, இந்த ஓட்டு மகாராஷ்டிரால 85 கான்ஸ்டியூன்சில பாஜக ஜெயிக்கிறதுக்கான அவ்வளவு வாய்ப்பையும் அது கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. இது மகாராஷ்டிரா முழுக்க நடக்கல. அந்த 70-75 லட்சம் வாக்குகள் குறிப்பாக மகாராஷ்டிரால எல்லா கான்ஸ்டியூன்சில இல்ல, ஒரு 85 கான்ஸ்டியூன்சில மட்டும்தான், 85 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள மட்டும்தான் வேக வேகமா ஓட்டு 5 மணிக்கு மேல வந்திருக்கு. அந்த 85 தொகுதியிலும் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த 85 தொகுதியில இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் பாஜக மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? பாஜக 2019 தேர்தலில் இல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்கெங்கெல்லாம் பலவீனமான வாக்குகளை வாங்கியிருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லையோ, அந்த தொகுதியில அங்க இருக்கக்கூடிய பூத்துகள்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. ராகுல் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, அந்த 85 தொகுதியில் இருக்கக்கூடிய 12,000 பூத்துல தான் இந்த திருட்டு வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. சோ இதை அப்படியே எடுத்து கொண்டு நீங்க பீகாருக்கு அப்ளை பண்ணுங்க.
பீகார்ல இவங்க என்ன சொல்றாங்க, இல்லைங்க 11% பேர், கிட்டத்தட்ட 12-13% பேர் வந்து இதுவரைக்கும் அவங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்து ப்ரூஃப் பண்ணாம இருக்கிறாங்க. சரி, ஓகே, இவங்கெல்லாம் பீகார்ல எந்த பகுதியில் இருக்காங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கடந்த காலங்களில் பாஜகவுக்கு குறைவான வாக்கு வங்கிகள் வந்த, நிறைய பேர் பாஜகவுக்கு ஓட்டு போடாத எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் குறிவைத்து நீக்கப்படுகிறதா? இதுதான் நம்ம எழுப்பக்கூடிய மிக முக்கியமான சந்தேகம். ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய சந்தேகம் வருது அப்படின்னா, கடந்த ஜூன் 24ஆம் தேதி தான் இவங்க முடிவே பண்றாங்க. என்னன்னு முடிவு பண்றாங்க, பீகாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு மக்களும், நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் தான், எனக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னா நீ வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் உடனே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எப்படி அதுக்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. அதாவது இன்னும் ரொம்ப எக்ஸாக்டா தேர்தல் ஆணையம் பண்ண இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஃபார்மெட்டே என்ன அப்படின்னா, ஜூலை 1, 1987க்கு முன்னாடி பீகார்ல யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிறந்த சர்டிபிகேட், அதுல வந்து குறிப்பா அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்க, எந்த தேதியில பிறந்தாங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை ப்ரூஃப் பண்ணணும். நீ ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, அதாவது 1987 ஜூலை 1ல இருந்து டிசம்பர் 2, 2004 இந்த இடைப்பட்ட கேப்ல யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் பிறந்த தேதி மட்டும் ப்ரூவ் பண்ணா பத்தாது, அம்மா அப்பால யாரோ ஒருத்தங்க எந்த ஊர்ல பிறந்தாங்க, எந்த தேதியில பிறந்தாங்க பர்த் சர்டிபிகேட்டை கொடுக்கணும். இது ரெண்டாவது செக். மூணாவது செக், 2004 டிசம்பர் 2க்கு பிறகு பிறந்த ஒவ்வொருத்தனும் அவனுடைய பிறந்த சர்டிபிகேட்டையும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அப்பா எங்க பிறந்தாங்களோ இது எல்லாத்தையும் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமா கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 11 டாக்குமெண்ட்டை உடனே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வர்ற நவம்பர் மாசம் தேர்தல் வரப்போகுது. அக்டோபர் அல்லது நவம்பர், இந்த 2 மாசத்துக்குள்ள பீகார்ல தேர்தல் வரும். இன்னும் ஹார்ட்லி 4-5 மாசம் தான் இருக்கு. இதுக்குள்ள பீகார் இருக்கக்கூடிய 7.5-8 கோடி மக்களுடைய ஓட்டு சதவீதங்களையும் அத்தனையுமே நான் செக் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் 11 டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், 11 டாக்குமெண்ட் கேட்டிருக்கீங்களே, இதுல ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அது மட்டும் இல்லாம ரேஷன் கார்டு, இந்த 3ஐயும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு ஏன் சொன்னீங்க? உச்ச நீதிமன்றம் வெளிப்படையா சொல்லுச்சு. உச்ச நீதிமன்றத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, இது தப்பு, நீங்க செய்யக்கூடிய இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லணும். தேர்தலுக்கு 5 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் செய்றீங்க, இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் இந்த ரிவிஷனையே தடுத்திருக்கணும். ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, போன வார கோர்ட்டில் நடந்த டிபேட்ல, சுப்ரீம் கோர்ட்ல, இல்ல நீங்க வந்து வாக்காளர் அட்டையையும் அதே சமயத்துல வந்து நீங்க வந்து ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் ப்ரூஃபா ஏத்துக்குங்க, அந்த 11 டாக்குமெண்ட்ல இந்த 3ஐயும் சேர்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, இந்தியாவில் ஆதார் கார்டு வந்ததுக்கு பிறகு பெரும்பாலும் ஆதார் கார்டு, ஏற்கனவே இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு, இந்த 2 மையமாக வச்சுதான் பெரும்பாலான மக்கள் வந்து தன்னுடைய ப்ரூஃபை, தன்னுடைய குடிமக்கள் நாங்க வந்து எங்களுக்கு ஆதாரமே இதான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சூழ்நிலையில திடீர்னு வந்து இல்ல நீங்க எல்லாத்தையும் திரும்பி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. அதுவும் பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல பெரும்பாலும் ரூரல் தான், அங்க வாழக்கூடிய மக்கள் வந்து கிராமப்புறத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கண்டிப்பா பர்த் சர்டிபிகேட் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தேகம் தான். ஆனா இவங்க இன்னைக்கு நேருக்கு கொடுத்துருக்க டேட்டால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நாங்க கேட்ட டாக்குமெண்ட்டை மக்கள் கிட்டத்தட்ட 6.60 கோடி பேர், கிட்டத்தட்ட 6.5 கோடியிலிருந்து 7 கோடி மக்கள் நாங்க கேட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாங்க, 83.66% கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இங்க நமக்கு வரக்கூடிய டவுட்டே என்ன அப்படின்னா, பீகார்ல இருக்கக்கூடிய 17% இஸ்லாமிய ஓட்டை மையமாக வைத்து இந்த அரசியல் நடக்குதா அப்படிங்கிற கேள்விதான். ஏன் இந்த கேள்வி நாம முன்வைக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்துடைய ஓட்டையும் வாங்கி அவங்களால செக் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 7.5 to 8 கோடி பேர். அப்போ இதுல முஸ்லிம்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்காங்க, ஒரு 10-17%. அதிகபட்சமாக 1,75,00,000 1,80,00,000 பேர் இருக்கலாம். இந்த 1,75,80,00,000 பேர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக முஸ்லிம் பாப்புலேஷன் எங்கெங்கெல்லாம் திக்கா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கோ அதை மட்டும் செக் பண்ணா போதுங்கிற அஜெண்டா வச்சு செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. பீகார் மாநிலத்துல, குறிப்பாக வடகிழக்கு பீகார் மாநிலத்துல கிஷான்கஞ்ச் அப்படிங்கக்கூடிய கான்ஸ்டியூன்சில பாத்தீங்கன்னா 67-70% இஸ்லாமியர்கள் தான் வாழ்றாங்க, மெஜாரிட்டி இஸ்லாம். அதே மாதிரி அராரியா பகுதியிலையும் கிட்டத்தட்ட 42-45% இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க. புரினா பகுதியிலையும் சரி இஸ்லாமியர்கள் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. அதே மாதிரி கத்திகார் பகுதியிலும் சரி இஸ்லாமியர்கள் கன்சிடரபிளா இருக்காங்க. இப்ப இந்த பகுதிகள் எல்லாத்திலையும் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறதுனால அங்க பாஜகவினுடைய வெற்றி மிக மோசமாக கடந்த காலங்களில் பாதிப்பு ஏற்படுது. ஸோ அப்போ இந்த ஏரியாலெல்லாம் முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40-50% இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பேர்கள் நீக்கப்படுதா? இதுதான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. நாம தேர்தல் ஆணையத்திற்கு வெளிப்படையா சொல்றோம். நீங்க சொல்றீங்கல்ல,
கிட்டத்தட்ட 1 கோடி பேர்த்தோட டாக்குமெண்ட் இன்னும் வரல அப்படின்னு. இதெல்லாம் எந்த கான்ஸ்டிடியூன்சில எந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ள வருது, அந்த மக்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை நீங்க வெளியிட தயாரா, இந்த ஆதாரத்தை நீங்க கொடுக்க தயாராங்கிற கேள்வி எல்லா சாமானியனுக்கு வருது. இது மட்டும் இல்லாம இந்த 24 மணி நேரத்தில் இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.50% ஓட்டு போடக்கூடியவங்க எலக்டோரேட் வந்து செத்து போயிட்டாங்க, டிசீஸ்ட் அப்படிங்கிறாங்க. 1.59, அதாவது ஆல்மோஸ்ட் 2%, 30-35-40 லட்சம் பேர் செத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம 2.2% பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாம் அந்த ஊர்லயே எல்லாம் ஷிஃப்ட் ஆகி எங்கேயோ போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1%, 0.73% for found to be enrolled in more than one place. ஒரு இடத்துல இல்லாம 2 இடத்துல இவங்க பேர் வந்து வாக்காளர் அட்டையா பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5%-லிருந்து 5% மக்கள் வர்றாங்க. அப்ப மொத்த வாக்காளர்களில் 5% பேர்த்த நாங்க டவுட்டபிள், அவங்க எல்லாம் இல்ல, இறந்து போயிட்டாங்க, ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, வேற இடத்துல பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு நீக்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான வேலை. அதை எப்படி இவங்க 10 நாள் 15 நாள் செஞ்சாங்க? அப்ப அவ்வளவு தூரம் செய்ய முடியுது அப்படின்னா நீங்க இத்தனை ஆண்டுகளா இவங்க பேரெல்லாம் நீக்காம இருந்தீங்க. இதெல்லாம் பயங்கரமான ஒரு முக்கியமான கேள்வி. இது என்ன சொல்றாங்க, நாங்க ஜூலை 24 ஃபிக்ஸ் பண்ணோம், 10-15 நாள் ஆச்சு, 10 நாளுக்குள்ள நாங்க வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர்த்த கண்டுபிடிச்சிட்டோம், இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, இடத்த மாத்திட்டாங்க, அதாவது 5% வாக்காளர்கள் நாங்க வந்து இல்ல அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, கடந்த 5 வருஷமாக ரிவிஷன் பண்ணாம நீங்க என்ன பண்ணீங்க? சோ அப்ப நீங்க திட்டமிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான ஏரியாவில் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மக்களுடைய வாக்கை மட்டும் நீங்க செக் பண்ணி அவங்க எல்லாம் பீகாரியா இல்லையான்னு செக் பண்ணி ஓட்டுல இருந்து நீக்குறீங்களா? அதாவது இன்னும் ரொம்ப பிராங்கா சொல்ல போனா, உங்களுக்கு ஓட்டு போடாத, அதாவது பாஜகவுக்கு ஓட்டு போடாத இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை பறிக்கிறதுக்கு நடக்கக்கூடிய சதி செயலா அப்படிங்கிறதா நமக்கு கேள்வியா எழுந்திருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் ஆணையம் இந்த நீக்கப்பட்ட வாக்குகள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னு வெளியிடுறாங்களான்னு பார்ப்போம். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து நான் 28ஆம் தேதி விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25க்குள்ளேயே இவங்க இந்த காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போறதாக நேற்று சொல்லியிருக்காங்க. அப்ப 25 இவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லிஸ்ட் குறித்து உச்சநீதிமன்றத்தில் 28ஆம் தேதி ஒரு வழக்கு போட்டு விவாதங்கள் நடத்தப்பட்டுச்சுன்னா என்ன மாதிரியான முடிவுகள் வரும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.